லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, நான் ஜெயிச்சிட்டேன்மா. அந்த அபிகிட்ட விட்ட சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா ஸ்ரீஜா, நீ ஜெயிச்சிட்ட. அந்த சீதா, ராமச்சந்திரன், சந்தோஷ் எல்லாம் போலீஸ் அடிச்சு விரட்டுறத பார்த்து அதை தாங்கிக்க முடியாம அந்த அபி சாவான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே செத்துட்டாளா? அபி இவ்வளவு வீக்கா இருப்பான்னு நானும் எதிர்பார்க்கல ஸ்ரீஜா. எனக்கு இப்பதாம்மா இந்த பிறவியோட பலன் கிடைச்ச மாதிரி இருக்கு. அக்கா, யாருக்கா அப்படி எல்லாம் பண்ணது? யாருன்னே தெரியல தம்பி. ஒரு பொண்ணு ஒருத்தி வந்தா, என்னென்னமோ சொன்னா தம்பி. அதை கேட்டுட்டு அபி அப்படியே விழுந்துருச்சு தம்பி. வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம உன் வீடு ஜப்தி ஆகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. போலீஸ் உன் வீட்டு ஆளுங்களை எல்லாம் வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி உன் வீட்டுக்கு சீல் வைக்க போகுது. எங்கக்கா இப்ப அபி எங்க இருக்கா? உள்ளதான் தம்பி இருக்கு. அம்மா, நீ அந்த அபி செத்தத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே என்கிட்ட சொல்ற? அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த மாதிரி எதுவும் தப்பாயிடாதே? தப்பா ஆகாது ஸ்ரீஜா. நீ அனுப்பின ஆள்தான் என்கிட்ட சொன்னா. சரி, அங்க என்னாச்சு? இங்க நமக்கு சாதகமா தான் எல்லாமே போகுது. இன்ஸ்பெக்டரும் வக்கீலும் சேர்ந்து சீதா, எங்க அண்ணன் சந்தோஷ் எல்லாரையும் வீட்டை விட்டு அடிச்சு விரட்டதான் பாக்குறாங்க. அம்மா, அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ணி என்னை எதிர்த்த குடும்பம் அவமானப்பட போறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீக்கிரமா எனக்கு வீடியோ கால் பண்ணி அங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு காட்டு. ஹாலுக்கு போய் காட்டுறேன் ஸ்ரீஜா. சீதா, எங்க அண்ணன் சந்தோஷ் எல்லாரும் போலீஸ் கிட்ட அடி வாங்கி அசிங்கப்படுறத நீ வீடியோ கால்ல பாரு. அப்பா, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா அது தப்பாயிடும்பா. வாங்கப்பா போலாம். தப்பா நடக்கணும்னு தாண்டா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சந்தோஷ். நீங்க சாமி போட்டோ மட்டும் எடுத்துட்டு வாங்கம்மா, நம்ம போலாம். நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கிற அந்த சாமி போட்டோவை எடுத்துட்டு போய் என்னப்பா ஆக போகுது? நியாயத்தை நிலநாட்டுறதா சாமி. அதுவே இன்னைக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் சாமி போட்டோலாம் எதுக்குப்பா? வேண்டாம் சந்தோஷ், நம்ம கிளம்பலாம். வக்கீல் சார், உங்களை அனுப்புன அந்த ஸ்ரீஜா கிட்ட போய் சொல்லுங்க, அவ சாவு என் கையில தானு. நீ என்ன கொல்ல போறியா? நான் ஸ்ரீஜாடா, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாரையும் லத்தி சார்ஜ் பண்ணி அடிச்சு இழுத்துட்டு போ சொல்லுமா. நம்ம குடும்பம் அடி வாங்கி அசிங்கப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? கிளம்புங்க. கொஞ்சம் பொறுங்க சார், கார் வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்றோம். காரு வர வரைக்கும் நீங்க போய் தெருவில் நிக்கலாமே, ஏன் இங்க நிக்கிறீங்க? அபி, அபி, அபி,
அப்பா வாங்க, நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாழ்ந்த வீட்டை விட்டு ஒருத்தரை வெளியே அனுப்புறது பாவம். அந்த பாவத்தை நீங்க பண்றீங்க. அது உங்களை சும்மா விடாது. அந்த மண்ணாங்கட்டி எல்லாம் தெரியும் போயா. ஏங்க விடுங்க. இவங்க பாவம் புண்ணியத்துக்கெல்லாம் பயப்படுறவங்களா இருந்தா எதுக்கு ஸ்ரீஜா கூட சேர்ந்து இதையெல்லாம் பண்றாங்க? அபி, அபி, உனக்கு எதுவும் ஆகல இல்ல? ஏன் சஞ்சீவ், நான் செத்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டியா? நீ, அத்தை, மாமா, சந்தோஷ்னு எல்லாருமா சேர்ந்து நம்ம வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? அபி, உடம்பு இருக்கிற நிலைமையில வீடு ஜப்தி ஆகிற விஷயம் தெரிஞ்சா? இதெல்லாம் தெரிஞ்சா நான் செத்து போயிடுவேன்னு பயந்துட்டீங்களா? எல்லாரையும் இப்படியே விட்டுட்டு நான் எப்படி சஞ்சீவ் சாவேன்? அத்தை, மாமா, சந்தோஷ் எல்லாம் ரொம்ப பாவம் இல்ல சஞ்சீவ்? அபி, உனக்கு ஏதாச்சும் பண்ணதா? ஸ்ரீஜாக்கு ஏன் கூட மோத துப்பு இல்லாம அத்தை மாமாவை போய் கஷ்டப்படுத்துறால அவள. அபி, நீ டென்ஷன் ஆகாத அபி. ஏன் சஞ்சீவ், நான் டென்ஷன் ஆனா எனக்கு ஏதாவது ஆகும்னு பயப்படுறியா? எனக்கு ஒன்னும் ஆகாது சஞ்சீவ், எனக்கு ஒன்னும் ஆகாது. ஏன் உசிறு என்கிட்ட இல்ல, உன்கிட்ட, அத்தை, மாமா, சந்தோஷ்னு எல்லார்கிட்டயும் பரவி கிடக்கு. நீங்க எல்லாரும் தான் என் உசிறு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாதான் என் உசிறு போகும். மத்தபடி இந்த அதிர்ச்சியாலலாம் வாங்க நம்ம போலாம். அன்னக்காவடி ஆனாலும் உங்க 2 பேருக்கும் திமிரு மட்டும் குறையல. சந்தோஷ் இன்ஸ்பெக்டர் சட்டைய புடிச்சிட்டா. இனி லத்தி சார்ஜ் தான். நம்ம வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம் சஞ்சீவ். அப்படி சொல்லிருந்தா நான் இந்த அளவுக்கு போக விட்டுருக்க மாட்டேன். ஐயோ சஞ்சீவ், நம்ம வீடு செங்கல் மணலால கட்டின சாதாரண வீடு இல்ல. அது அன்பும் பாசமும் நிறைஞ்ச கோவில். நம்ம அத்தையும் மாமாவும் அந்த கோயிலோட சாமி.
ஸ்ரீஜா கோவில விட்டு சாமிய வெளியே அனுப்ப நினைச்சிருக்கா. அப்படி அனுப்பலாமா? இல்ல அனுப்பதான் முடியுமா? ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சு அத்தையும் மாமாவும் எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க. இது தெரிஞ்சா அவனுக்கு ஏதாவது ஆயிடும் தான் அம்மா இதை தெரிய வேணான்னு மறைச்சிட்டாங்க. இல்லைன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அபி, நடந்த நினைச்சு வருத்தப்படாது. இனிமே நடக்க போறத பாப்போம். முடியாது சஞ்சீவ். அத்தையும் மாமாவும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. நான் போக விட மாட்டேன். ஒரு பிரளயமே நடந்தா கூட கோவிலை விட்டு சாமிய வெளியே அனுப்ப முடியாதுன்னு அந்த ஸ்ரீஜாவுக்கு நான் புரிய வைக்கிறேன் சஞ்சீவ். அவ ஆட்டத்துக்கு நான் முடிவு கட்டுறேன் சஞ்சீவ். ஸ்ரீஜா பண்ண பாவத்துக்கான தண்டனைய நான் அவளுக்கு கொடுப்பேன். அத்தையும் மாமாவும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க சஞ்சீவ். போக மாட்டாங்க. நான் போகவும் விட மாட்டேன். வீடு ஜப்தி ஆகி அத்தையும் மாமாவும் அவமானப்படுறத பார்த்து நான் செத்து போயிடுவேன்னு அந்த ஸ்ரீஜா தப்பு கணக்கு போட்டிருக்கா. ஆனா அவளுக்கு தெரியல, அத்தையும் மாமாக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா நான் செத்தா கூட உயிர் தெழுந்து வருவேன். அத்தைக்கு போன் போடு. அபி, இல்ல அபி. போன் போடு சஞ்சீவ். போலீஸ்காரன் சட்டையே பிடிக்கிறியா நீ? உன்ன சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. போலீஸ்காரங்கிட்டே சண்டைக்கு வரியா? டே சந்தோஷ், நீ கொஞ்சம் பேசாம இருடா. இந்த அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. டே சும்மா இருடா. அபி ஃபோன் பண்றாங்க. அப்ப அபி இன்னும் சாகலையா? சீதா, என்னங்க? போன ஸ்பீக்கர்ல போடு. அத்தை, வீடு ஜப்தி ஆக போற விஷயம் தெரிஞ்சா நான் செத்துருவேன் நினைச்சீங்களா? நான் சாக மாட்டேன் அத்தை. அபி, இங்க என்ன நடக்குதுன்னா, அத்தை, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்களை மாமாவை சந்தோஷ அந்த வீட்டை விட்டு அனுப்புறது நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காத அத்தை. நம்ம வீட்டை ஜப்தி பண்ண வந்தவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க, இந்த அபிராமியோட வேட்டை ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. இனி அந்த கடவுளே வந்தா கூட என்கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு சொல்லுங்க. நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன் அத்தை. நான் அங்க வரத்துக்குள்ள அங்க ஏதாவது நடந்தா இதுதான் அவங்களுக்கு கடைசி நாள்னு சொல்லுங்க.
சஞ்சீவ், நம்ம வீட்டுக்கு போலாம் வா. போலாம் அபி. என் மருமக அபி சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சுல்ல? அபி இங்க வர வரைக்கும் நாங்க யாரும் இந்த வீட்டு வாசப்படியை கூட தாண்ட மாட்டோம். சாமியே சரணமையப்பா. என்னங்க, வாங்க உட்காரலாம். உட்கார் சந்தோஷ். வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க, காலெல்லாம் வலிக்கும்ல. அட வாங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர் சார், எங்களை எப்படி அடிச்சு விரட்டணும்னு யோசிக்கிறீங்களா? தப்பி தவறி கூட யோசிக்காதீங்க. அபி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அபி வரத்துக்குள்ள இங்க ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்புறம் எல்லாருக்கும் இதுதான் கடைசி நாளா இருக்கும். என்னங்க, இனிமே இந்த வீட்ல இருந்து நம்மள யாரும் வெளியில அனுப்ப முடியாது. அந்த ஸ்ரீஜா சைத்தான காவு வாங்க அபிராமி ஆக்ரோஷமா கிளம்பிட்டா. அக்கா சொல்லுமா. நாங்க வர வரைக்கும் குழந்தைய பாத்துக்கோங்க. சரி அபி. அபிராமி அபிராமி அபிராமினி அபிராமி அபிராமி அவதாரிணி அபிராமி அபிராமி பெருந்தீயும் நீ அபிராமி அபிராமி பெருகருணை நீ. இனிமேதான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. அம்மா, நீ அந்த அபி செத்தத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே என்கிட்ட சொல்ற? அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த மாதிரி எதுவும் தப்பாயிடாதே? தப்பா ஆகாது ஸ்ரீஜா. நீ அனுப்பின ஆள் தான் என்கிட்ட சொன்னா. அம்மா, அந்த வக்கீல் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இன்ஸ்பெக்டர், நீங்களும் வக்கீலும் கொஞ்சம் வெளியில வாங்க. வக்கீல் சார், சிந்தாமணி மேடம் நம்மள தனியா பேச கூப்பிடுறாங்க. சரி. என்ன சீதா, எல்லாரும் வெளியே போறாங்க? அது அபி வரால, அவளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு பிளான் போட போயிருப்பாங்க. அவங்க என்ன பிளான் போட்டாலும் அபிய ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சார் நீங்க? அபி போன் வந்தது 2 பேரும் பொட்டி பாம்பா அடங்கிட்டீங்க. மேடம், அது ஒண்ணு இல்ல மேடம். அபி மேடம் போல்டா பேசணும்னு எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயம் வந்துருச்சு மேடம். அபி உங்களுக்கு மேடமா? ஸ்ரீஜா உங்ககிட்ட பேசணுமா? பேசுங்க. ஸ்ரீஜா, ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், பேசு. சார், நீங்க போலீஸ், அவரு வக்கீல். அந்த சட்டம் உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு சார் இப்படியே நிக்கிறீங்க? இல்ல மேடம், அது வந்து சார், நான் சொல்றத நல்லா உங்க மண்டையில வாங்கிக்கோங்க. வீடு ஜப்தியான மேட்டர் தெரிஞ்சு அபி நேரம் செத்து இருக்கணும். ஆனா அவ சாகல. அதை ஈஸியா நடக்க வைக்கணும்னா அபி சீதா ராமச்சந்திரன் மேல வச்சிருக்கிற பாசமும் எங்க குடும்ப மான மரியாதையும் போயிடக்கூடாதுங்கிற எண்ணமும் தான். அதான் அவ உயிரை போக விடாம புடிச்சு வச்சிருக்க. அத நாம உடைச்சா அந்த அபிய சாகடிக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. அது எப்படி ஸ்ரீஜா முடியும்? முக்கியமா இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சீதா, ராமச்சந்திரன், சந்தோஷ் 3 பேரையும் யோசிக்காம உங்க கான்ஸ்டபிளை வச்சு லத்தி சார்ஜ் பண்ணுங்க. லத்தி சார்ஜ்னா அது சாதாரணமா இருக்க கூடாது. ஒவ்வொரு அடியிலையும் எலும்பு தேயணும். அபிராமி அபிராமி ரௌத்ரம் நீ அபிராமி
அபிராமி அன்னையும் நீ, அபிராமி அபிராமி பெரும் தீயும் நீ, அபிராமி அபிராமி பெரும் கருணை நீ. கொண்டானை காக்கும் உன் மாங்கல்யம், கொடியவரை அளிக்கும் அது சூழாயுதம். அபிராமி 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 நீ, அபிராமி அபிராமி அவதாரிணி,